ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உடிச்சிட்டு எனக்கு வந்து நீள நீளமாக சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் பசங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ. ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. திரும்ப இதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா தனியாக எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சுருங்க. ஸோ நான் இது வந்து தனியாக எந்த ஒரு மசாலாவும் ரெடி பண்ணல. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கபாப் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துட்டு ஒரு முட்டை, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ½ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இப்போ நான் ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். தண்ணியாக அதனால கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தண்ணி இல்லாமல். அப்போ தான் நம்ம வறுக்கும் போது நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரையாக வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அட்லீஸ்ட் 10 மினிட்ஸாவது ஊற வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரிக்கும் போது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சாதத்துக்கு வச்சுக்கலாம், சும்மா ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேனில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது அடுப்பு சிம்மில் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு ஆயிலை நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி வந்துடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பர் ஸ்மெல் வந்துச்சு. நீங்கள் எக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் சேர்க்கறதுனால, கபாப் பவுடர் சேர்த்தனால அது சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.